முருகனின் பெருமைகளை பற்றி பார்ப்போம். மூவிர் முகங்கள் போற்றி, முகம்பொழி கருணை போற்றி, ஏவரும் துதிக்க நின்ற விராறு தோள் போற்றி, காஞ்சி மாவடி வைகுஞ் செவ்வேள் மலரடி போற்றி, அண்ணான் சேவலுமயிலும் போற்றி, திருக்கைவேல் போற்றி போற்றி. முருகனின் பெருமை என்பது அவர் அழகின் வடிவமாகவும் தர்மத்தை நிலைநாட்ட வந்தவராகவும் இருப்பது முதல் ஆணவம், கன்மம், குரோதம், லோபம், மதம், மாச்சரியம் அழித்த பெருமையையும் குறிக்கிறது. அருணகிரிநாதர் இயற்றிய திருப்புகழ் முருகனின் புகழை போற்றும் பல பாடல்களை கொண்டுள்ளது. கந்த புராணம், திருப்புகழ், கந்தர் கலிவெண்பா போன்ற பல நூல்கள் அவரது வரலாற்றையும் அருளையும் போற்றி பாடுகின்றன. 6 படை வீடுகள் அவரது சிறப்பு தலங்களாகும். திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவில் 6 வீடுகளில் 5வது வீடாகும். முருகன் என்றால் அழகன் என்று பொருள். ஓம் என்ற பிரணவத்தின் வடிவமாக நின்றவன் முருகன். திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவில் 6 வீடுகளில் 5வது வீடாகும். இங்கு கோவில் கொண்டுள்ள மூலவரின் நெஞ்சில் சிறிய பள்ளம் இருக்கின்றது. சூரனை வதம் செய்யும் போது அவனோடு மோதியதால் இப்பள்ளம் ஏற்பட்டது. மேலும் ஒரு சிறப்பாக 1,00,000 ருத்திராட்ச கொட்டையாலான ருத்திராட்ச மண்டபத்தில் உற்சவர் வாசம் செய்கிறார். செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் அதிகாலையில் குளித்து முடித்து தூய்மையுடன் ஸ்ரீ ஸ்ரீ சுப்பிரமணிய அஷ்டகம் ஓத வேண்டும். இதனால் தோஷம் விலகி நன்மையுண்டாகும். கந்த புராணத்தில் வரும் சுப்பிரமணிய தோத்திரம் தினசரி அதிகாலையில் படிப்பவர்களது அனைத்து பாவங்களும் நிவர்த்தியாகும். பாவங்கள் விலகி சகலவிதமான நன்மையும் இறுதியில் மோட்சமும் கிடைக்கும். செவ்வாய் தோஷமுடையவர்கள் இதை படிக்க மிகவும் நன்மை பயக்கும். முருகப்பெருமாளை வணங்க வேண்டிய நாள் சஷ்டி, விசாகம், கார்த்திகை, திங்கள், செவ்வாய் உகந்த நாட்களாகும். செந்தமிழ் முருகனது கையை சார்ந்துள்ள உருவம் வள்ளிநாச்சி யாருடையது? இதனால் வானுதல் கணவன் என்ற பெயரிட்டு அழைக்கப்படுகிறார். கந்தர் சஷ்டி திருவிழா மக்கள் எல்லாரும் மகிழ்ந்து ஏற்று கொண்டாடி வரும் திருவிழா ஆகும். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவன் எம் பெருமாள். விசாகன் என்றால் மயிலில் சஞ்சரிப்பவன் என்பது பொருளாகும். முருகனது வலது கரத்தில் உள்ளது தாமரை, அபயம், தண்டம், சக்தி, வச்ரம், சக்தி. திருமுருகனது இடது கரத்தில் உள்ளது வச்ரம், சக்கரம், வச்ரம், வச்ரம், சூலம். முருகன் கங்கையால் தாங்கப்பட்டான். இதனால் காங்கேயன் என்று பெயர் பெற்றான். சரவண பொய்கையில் உதித்தான். ஆகையினால் சரவணபவன் என்று அழைக்கப்பட்டான். கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதால் கார்த்திகேயன் என்றும், சக்தியினால் 6 உருவமும் ஓர் உருவமாய் ஆக்கப்பட்டதால் கந்தன் என்றும் பெயர் கொண்டான். அழகன் முருகனின் வேறு பெயர்கள் வேலன், கந்தன், சுப்பிரமணியன், கார்த்திகேயன், சரவணபவன், குமரன், சண்முகன், தாரகாரி, கிரவுஞ்ச் போதனன், சக்திதரன், தேவசேனாபதி, சேனாபதி, காகவாகனன், மயில்வாகனன், சேனாளி, பிரம்மசாஸ்தா, பாலசுவாமி, சிகிவாகனன், வள்ளி கல்யாண சுந்தரன், அக்னிஜாதன், சாரபேயன், குகன், பிரம்மசாரி, தேசிகன், காங்கேயன் என்பனவாகும். முருகனை வழிபட சரவணபவ, குமாரய நம 2ம் உகந்த திருமந்திரங்களாகும். பராசக்தி, ஆதிசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி, இச்சாசக்தி, குடிலாசக்தி என்கிற 6 சக்திகளையும் உடையது ஆறுமுகம். முருகன் எழுந்தருளியுள்ள குன்றுகள் 1 திருமலை, 2ஆம் இலஞ்சி, 3ஆம் சிவகிரி, 4ஆம் மயிலம், 5ஆம் திருத்தணிகை, 6ஆம் வள்ளிமலை, 7ஆம் திருவேங்கடம், 8ஆம் விராலிமலை, 9ஆம் கஞ்சமலை, 10ஆம் தேனிமலை, 11 கொல்லிமலை, 12 மருதமலை, 13 அழகு, 14ஆம் சுருளிமலை. முருக என்கிற சொல்லில் மூ என்பது முகுந்தனையும், ரு என்ற சொல் ருத்திரனையும், கு என்கிற சொல் கமலாசனன் என்கிற பிரம்மாவினையும் குறிக்கும். கந்தர் சஷ்டி கவசத்தை எழுதியவர் தேவராயன் ஆவார். முருகனுக்கு உருவமில்லாத கோயில் விருத்தாசலத்தில் உள்ளது. பெயர் கொளஞ்சியப்பராகும். அந்த அருவுருவ நிலை பிரார்த்தனை தலம் என்று இதனை கூறுவார்கள். மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.